ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நம்மளுடைய விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆகக்கூடிய பிசில எப்படி ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஓபி ஸ்டுடியோவோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேரோட வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். இந்த ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் இந்த மாதிரி 3 டிஃபரெண்டான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அவைலபிளா இருக்கு. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் போயிட்டு இருக்கக்கூடிய பிசில தான் இன்ஸ்டால் பண்ண போறேன் இந்த ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை. அதனால ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த விண்டோஸ் ஆப்ஷன் வந்து நாம கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல நீங்க எந்த இடத்துல இந்த ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய சிஸ்டத்துல அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப் வந்து கொடுத்துருங்க, சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பிரவுசர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு தேவைப்படாது இது. இப்போ நீங்க உங்களுடைய சிஸ்டத்துல ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை எங்க டவுன்லோட் பண்றதுக்கு கொடுத்து சேவ் பண்ணீங்களோ அந்த லொகேஷனுக்குள்ள போய்க்காங்க. நான் டெஸ்க்டாப் தான் கொடுத்தேன், அதனால எனக்கு இங்கேயே அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகி இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும். டவுன்லோட் ஆன சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி நார்மலா இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கிரீன்ல ஒரு பாப்அப் வந்து வந்திருக்கும். அதுல எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. அகைன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க டெஸ்டினேஷன் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு. இந்த ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் உங்களுடைய சிஸ்டத்துல எங்க இன்ஸ்டால் ஆகணுமோ அதோட ஃபைல்ஸ் எல்லாம் அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா இருக்கிறத விட்டுருங்க. நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிஸ்டத்துல இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதும். என்னோட சிஸ்டத்துல ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. கம்ப்ளீட்டட் செட்டப் அப்படின்ற மெசேஜோட இந்த ஸ்கிரீன் வந்து எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் வரும். இங்க இருக்கக்கூடிய இந்த டிக் எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல ஓபி ஸ்டுடியோக்கான ஐகான் வந்து இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஐகான் வந்து ஆட் ஆகல அப்படின்னா சர்ச்ல போயிட்டு ஓபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து கிடைச்சிரும். இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணும் பொழுது சாஃப்ட்வேரோட ஸ்கிரீனு கூடவே ஒரு பாப்அப் ஸ்கிரீன் வந்து கிடைக்கும். இதுல நீங்க சில விஷயங்களை உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண வேண்டியிருக்கும். இதை பத்திலாம் நம்ம தனி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய சிஸ்டத்துல ஓபி ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.